Hello students, 11th standard public exam prepare பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நாம ஏற்கனவே கொடுத்த அந்த ஒரு வீடியோல ஷெட்யூல் படி நீங்க அதாவது 21/3/2025 ஆஃப்டர்நூன்ல இருந்து 22/3/2025 ஃபோர்நூன் முடிய 4 சாப்டர் பார்த்திருப்பீங்க. சாப்டர் 1, சாப்டர் 6, 10 and 12. இந்த 4 சாப்டர்களை நாம என்ன பார்க்கலாம் அப்படினு பாருங்க. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பருடைய லிங்க்கும் கிடைக்கும். கொஸ்டின் பேப்பர் லிங்க்கு டவுன்லோட் பண்ணுறதை விட நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு ஒரு 3 மார்க்கு 2 மார்க் அல்லது 5 மார்க் 5 மார்க் கட்டாயம் இருக்கும். இந்த 2 மார்க் 3 மார்க்கில் மட்டும்தான் 1 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்கோ கேட்பாங்க. சில டைமில் ரெண்டுமே கூட கேட்பாங்க. அடுத்து சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா நமக்கு 2 dimensional analytical geometry. இந்த 2 dimensional analytical geometryலையும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஷுவராக வரும். ஒரு 3 or 2 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க. சாப்டர் 10 differential calculus, differentiability and methods of differentiation. இந்த சாப்டரில் நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு 3 மார்க்கோ 2 மார்க்கு கேட்பாங்க. சாப்டர் 12 introduction to probability theory. இதில் ஒரு 5 மார்க் ஷுவராக வரும். அதே மாதிரி ஒரு 3 மார்க் இல்லை 2 மார்க்கு. இந்த 3 மார்க்கா 2 மார்க் அல்லது நான் சொல்கிறது காரணம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். சில நேரங்கள் ரெண்டுமே கூட இருக்கலாம். அது அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர் என்ன நினைக்கிறதோ அதுபடி தான் இருக்கும். ஆனால் டோட்டலாக நம்ம பார்க்கும்போது இதில் 4 5 மார்க் கொஷினும் 4 5 மார்க் கொஷின் அப்புறம் ப்ளஸ் என்ன நமக்கு ஒரு குறைஞ்சது 2 3 மார்க் 2 2 மார்க்காச்சும் இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த 4 சாப்டர் நீங்கள் தரவாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கு பின்னாடி கூடிய அப்ஜெக்டிவ் டைப்பும் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் முக்கியமாக பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு டோட்டலாக கொடுக்கக்கூடிய கொஷனில் நமக்கு 16 கொஷின்ஸ் புக் பேக்லேருந்து வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 16 மார்க்கை நம்ம சாலிடாக வாங்கணும் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு தரவாக நாம் பார்த்துருக்கணும். நீங்கள் தரவாக பார்த்தீங்களா இல்லையான்னு உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லிப் டெஸ்ட் 1 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். இதில் 60 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 60 கொஷினை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்குறோம். பிடிஎஃப் லிங்கை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டாக எடுத்துட்டாலும் சரி, அல்லது அப்படியே டவுன்லோட் பண்ண காப்பி வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் சரி, நீங்களே அந்த ஆன்சரை எழுதிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அந்த ஆன்சரை நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் கூட வச்சு வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் இந்த 60 கொஸ்டினில் 60 out of 60 வாங்கணும். அப்போ தான் நீங்கள் தரவாக பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாச்சும் 1 2 கொஷின்ஸில் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு போதுமான நேரம் இருக்குது. ஸோ அப்போ இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷினை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு புக் கான்செப்ட்டு புக்கு ஃபார்முலா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஸில் கேட்கக்கூடிய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் 1 மார்க் இருந்தால் அதையும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷினை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் ஒதுக்கி நிறைய பாருங்கள். மார்க் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல மார்க் வாங்க. டோட்டல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சென்டம் வாங்குறதுக்கும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.